வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்மை ஈன்ற தாய் தந்தையரை வணங்குவோம். வேதாத்திரியம் என்ற உயர்ந்த நெறியின் மூலம் நம் அனைவரையும் ஒன்றிணைத்த நம்முடைய ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி, இப்படி ஒரு உன்னத குருவை நமக்கு காட்டிய இறை நிலையை வணங்கி, இந்த இணைய வழி நிகழ்ச்சியின் மூலம் இணைந்துள்ள அனைத்து மெய் அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை துவங்குவோம். வாழ்க வளமுடன். ஸோ இன்னைக்கு நம்ம அரும் பிறவி தொடரே அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் சிந்திக்க இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10 days பிஃபோர் என்னோட அம்மா தவறிட்டாங்க. அப்ப அந்த பிஸில கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது. நான் டாபிக் மகிழினி போன் பண்ணப்ப எனக்கு சொல்ல மறந்தே போயிட்டேன். லாஸ்ட் டே வரைக்கும் எனக்கு ஞாபகமே இல்லை. அப்புறம் கடைசியில போன் பண்ணி அம்மா தலைப்பு திரும்ப ஒரு வாட்டி மெசேஜ் போட்டாங்க. அப்பதான் எனக்கு நினைவே வந்தது. அப்புறம் அவசர அவசரமா என்ன டாட்டா ஹெட்டிங் சொல்லலாங்கிறப்ப மகரிஷியினுடைய பாடல் ஒண்ணு எனக்கு கண்ணில் பட்டது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். தவத்தினுடைய பயன்கள்னு சொல்லிட்டு, அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் அறிவுதன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது. அறிவு, இந்த 4 வரியும் ஆக்கினை தவத்துக்கு கொடுத்திருப்பார். அடுத்த 2 வரி துரியத்துக்கு கொடுத்திருப்பார். அதாவது ஆக்கினையில அடங்கிய அறிவு என்ன பண்ணுது, துரியத்துல ஒடுங்குது. அப்ப அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க. இந்த அடங்குறதுக்கும் ஒடுங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இந்த அடக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒடுக்கத்துல சுத்தமா நிலைத்தன்மைங்கிறது நமக்கு வந்துடும். அப்ப இங்க துரியத்தை குறிப்பிடுறப்ப மகரிஷி இந்த 2 வரிகளை சொல்றாரு. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே அப்படின்னு துரியம் அதனுடைய பயன்கள் நமக்கு முன்வினை பயன், நம்மளுடைய பதிவுகள் போகும். ஆகினையில ஆகாமிய கர்மம் போகும். துரியத்துல நம்மளுடைய பிராரப்த கர்மம் அது போயிடும். இப்ப அடுத்த 2 வரி தான் ரொம்ப சிறப்பு. அதாவது அறிவு துரியாதீத நிலை நிற்க, ஒரு நிற்க இல்ல, அடுத்து இன்னொரு வாட்டி நிற்க அப்படின்னு போடுறார். துரியாதீத தவம், நம்ம துரியாதீதத்துல இங்கேயே ஒடுங்கிருச்சு. அப்ப அங்க அது இறைநிலையாக, இறை சமாதி நிலைக்கு, அந்த ஆதிக்கு சமமான நிலை, அதான் சமாதி நிலை. அப்ப அந்த ஆதிக்கு சமமான நிலையில போய் அது அப்படியே ஸ்டாட்டிக்கா நிற்குது. நிற்க நிற்க அதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கிறார். நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே அப்படின்னு நம்மளுடைய பிறவி தொடர். அதுங்க சஞ்சீத கர்மமே. ஏன்னா வினைப்பதிவு தானே நமக்கு பிறவிகளை கொடுக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், படிச்சிருக்கோம், அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா துரியாதீதத்துல நம்முடைய சஞ்சிதம் கர்மம் உட்பட எல்லா பதிவுகளுமே அங்க தூய்மை அடைந்து விடுகிறது. அப்ப ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே அப்படின்னு அந்த பாட்டுல கடைசி வரி அந்த மாதிரி வரும். எனக்கு அவங்க போன் பண்றப்ப இந்த வரிங்க அந்த புக், அந்த பாடல் கண்ணில் பட்டது. சரிப்பா, இந்த வாரம் நம்ம இந்த ஒரு வார்த்தைய நம்ம சிந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரும் பிறவி தொடரே அப்படின்னு சொல்லிட்டேன். என் போன்ல இந்த தமிழ் டைப்பிங் கிடையாது. ஸோ அதனால வாய்ஸ் நோட்ல அரும் பிறவி தொடரேன்னு போட்டுக்கோப்பா அப்படின்னு சொன்னேன். இதுல அவங்க தலைப்பை எப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா, இதுல பெரிய ரா வரும், அரும் அறுத்தல், அதாவது டிஸ்கனெக்டிங் அப்படின்னு வரும். ஆனா அவங்க கொடுத்தது அரும் பிறவி தொடரே அப்படின்னு அவங்க
நான் வாய்ஸ் நோட் போட்டதுனால அவங்க அப்படி புரிஞ்சுட்டு அப்படி கொடுத்துட்டாங்க. அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நான் பார்த்தேன். அரும் பிறவி தொடரே. ஐயோ! இது வேற மீனிங். ஒரு எழுத்து வேற அர்த்தத்த குடுத்துருது இல்லையா? நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா. இந்த சின்ன ரூ போட்டீங்கன்னா, அது என்ன அர்த்தம் அப்டின்னா, அருமை அப்டின்னு ஆயிடும். ரொம்ப அருமையா அப்டின்னு ஆயிரும் இல்லையா? அப்ப இவங்க அரும் பிறவி தொடரே அப்டின்னு போட்டுட்டாங்க. ஆ மகரிஷி வந்து அரும் பிறவி தொடர்ன்னு நமக்கு அந்த ரா பெரிய ரா போட்டு நமக்கு குடுத்துருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில சரி மாத்த சொல்லிரலாமா அப்படின்னு பார்த்தேன். அப்புறமும் மகரிஷியினுடைய வரிகள் தான் நினைவுக்கு வந்தது. சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சொன்ன வரிகள். அப்ப இந்த வார்த்தையையும் நம்ம ஏன் சிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரும் பிறவி தொடர், அதாவது அருமையான பிறவி தொடர். ஒரு விஷயத்த வந்து நம்ம எந்த ஆங்கிள் எந்த டைமென்ஷன்ல வேணும்னாலும் நம்மளால வந்து சிந்திக்க முடியும், பார்க்க முடியும் இல்லையா? அதுதான் மனிதனுடைய 6வது அறிவினுடைய சிறப்பு வந்து அதுதான். சரிங்களா? அப்ப இன்னைக்கு ட்ரெண்டே என்ன அப்படின்னா, எதையும் வந்து ஒரே நே நேரா யோசிக்காத, கொஞ்சம் மாத்தி யோசி அப்படின்னு நம்ம சொல்றது, இந்த பசங்க சொல்றது நம்ம கேட்டிருப்போம். இல்லையா? இன்னைக்கு திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் ஒரே மாதிரி பார்க்காத, பல கோணங்கள்ல ஒரு விஷயத்த வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப எனக்குள்ள ஒரு இது, ஏன் இப்படி நம்ம எப்பவுமே இந்த பிறவி தொடர வந்து நம்ம ஏன் அறுக்கணும் அறுக்கணும் அறுக்கணும்னே நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கணும்? இது வந்து இயற்கை வந்து ஒரு விஷயத்த குடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல ஏதோ ஒரு காரணம் இல்லையா? ஒரு காரியம் நடக்குது அப்படின்னாலே காரணம், விளைவு ஒண்ணு இருக்கு அப்படின்னாலே செயல் ஒண்ணு இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப ஏன் இந்த பிறவி தொடர எல்லாரும் வந்து அறுக்கணும் அறுக்கணும் அறுக்கணும்னு சொல்றாங்க? இந்த பிறவி தொடர் ஏன் அது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம யோசிக்க யோசிக்க அந்த ஆங்கிள் நம்ம ஏன் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உந்துதல். சரி தலைப்பை அப்படியே விட்டுறலாம், நம்ம இதுலயே நம்ம வந்து சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியேவும் நான் வந்து இந்த பிறவி தொடர் பத்தி நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். சரிங்களா? உண்மையிலேயே மகரிஷி வந்து இந்த பிறவிகள பத்தி நம்ம புராணங்கள் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சொர்க்கம், நரகம் இப்படி அப்படி அப்படிலாம் என்னென்னவோ நம்ம இப்ப கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மகரிஷி பிறவி அப்படிங்கிறத ரொம்ப சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதாவது உன்னுடைய முற்பிறவி என்பது உன்னுடைய பெற்றோர்கள். உன்னுடைய அடுத்த பிறவி என்பது உன்னுடைய பிள்ளைகள். அப்படிங்கிறதத்தான் வந்து அவரு வலியுறுத்துற ஒரு கருத்து. ஆ இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம பெற்றோர்கள் இப்ப எங்க அம்மா வந்து இப்ப அந்த கடைசி ஃபைனல் ஸ்டேட்ல இருந்தப்ப நெறைய பாடங்கள் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவங்க வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட் லேடி. ஒரு ஒரு வெல் டிசிப்ளின்டு. ரொம்ப எல்லாத்தையும் வந்து பெர்ஃபெக்ட்டா அப்படி கரெக்ட்டா எல்லாம் செய்யணும்னு நெனைப்பாங்க. ஸோ அப்படித்தான் அவங்க வந்து லைஃப்பையும் அவங்க வந்து கொண்டு போனாங்க. எங்களையும் அப்படித்தான் வந்து அவங்க வளர்த்தாங்க. அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க எங்க அம்மா வந்துட்டு. பட் ஆனா, அவங்க தன்னோட கடைசி காலத்துல அவங்க அப்படி இல்லவே இல்ல. அவங்களோட வேற டைமென்ஷன வந்து நான் பார்த்தேன். எதையுமே வந்து அவங்கனால வந்து அந்த ஒழுங்கு, அ அந்த பெர்ஃபெக்ஷனோட அவங்கனால செய்ய முடியல. ஏஜிங்னால அவங்கனால எதையுமே வந்து செய்ய முடியல. அப்ப அவங்க மறுபடியும் ஒரு குழந்தையா மாறி அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய செயல்கள், எத பேசணும், எந்த இடத்துல நம்ம எத பேசணும், இதெல்லாம் அவங்களுக்கு புரியாததுனால, அவங்க பாட்டுக்கு ஏதேதோ சொல்லுவாங்க. திடீர் திடீர்னு ஏதேதோ சொல்லுவாங்க. திடீர்னு ஏதாவது செய்றாங்க. அப்ப இது எனக்கு ஒரு புரிதல என்ன குடுத்தது அப்டின்னா, ஒவ்வொரு இயக்கமுமே இப்படித்தான். அதாவது ஒரு ஒழுங்கில்லாத தன்மையில நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்புறம் சில ஒழுங்க வந்து நம்ம கற்றுக்கொண்டு அத கடைபிடிக்கிறோம் வாழ்க்கையில. ஆனா, அதனுடைய முடிவு எப்படி இருக்கு அப்டின்னா, மறுபடியும் ஒரு ஒழுங்கற்ற தன்மையில போயி, அது ஒரு முடிவுக்கு வந்துருது. ஒரு அலை எடுத்துக்கோங்களேன். ஒரு சமமா இருக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மேல போகுது. மேல போயிட்டு, அதுக்கப்புறம் அகெயின் அது எப்ப அடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலை அருமையா அப்படியே கீழ வந்து தானே அது அடங்குது. அப்ப இத நீங்க ஒரு அலைக்குன்னு இல்ல, எந்த இயக்கத்துக்கு வேணும்னாலும் நம்ம அத பொருத்தி பார்க்கிறப்ப, இது வந்து நமக்கு நல்லா புரியும். நம்ம குழந்தையா இருக்கிறப்ப எதுவுமே தெரியாம தானே வர்றோம்.
அப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொன்னா நம்ம வந்து கத்துக்கிறோம். கத்துக்கிட்டு நம்மள வந்து ஒரு ஒழுங்கு தன்மைக்கு நம்மள வந்து கொண்டு வர்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அகைன் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையுது. ஆனா உண்மை இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் தான் வந்து பிறவி எடுத்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு, அந்த உடல் தான் அது அடங்குதே காட்டி, அந்த அறிவு இருக்கு பாருங்க. எது இவ்ளோ விஷயத்தையும் அது கத்துக்கிடுச்சு இல்லையா? அந்த அறிவு அந்த உடலோட அது அடங்கி போகுதா? அப்படின்னு கேட்டா கிடையாது. அது அழகா இயற்கை அத எப்படி குடுத்திருக்கு? எப்படி அத டிசைன் பண்ணியிருக்கு? இந்த இயக்கத்த எப்படி டிசைன் பண்ணியிருக்கு? எப்படி இந்த பிறவி தொடர டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அறிவு கடத்தப்படுகிறது. அப்ப அவங்களுடைய லேர்னிங் எல்லாமே யாருக்கு வருது? அவங்க வாழும் காலத்திலேயே அவங்க குழந்தைங்களுக்கு அத என்ன பண்ணிர்றாங்க அப்படின்னா, அத கடத்திர்றாங்க. அதனால தான் அவங்க எகெயின் ஒரு டிஸார்டர் ஸ்டேட்டுக்கு போயி, அவங்க அவங்களுடைய ஒரு வாழ்நாள் வந்து முடியுது. அங்க எதுவுமே அங்க வீண் போகல. அந்த உடல் தான் வந்து எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ் அழுக்காயிடுச்சுன்னா, அந்த ட்ரெஸ்ஸ நம்ம மாத்திர்றோமோ, அது மாதிரி அந்த ஆன்மா, அந்த அறிவினுடைய பயணம் வந்து, அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இப்ப அவர்களுடைய அத்தன அறிவும், இப்ப அவங்க குழந்தைங்களுக்கு போயிருக்கும் இல்லையா? இப்ப அவங்களுக்கு அந்த அறிவு எங்கேருந்து வந்திருக்கும்? அவங்களுடைய பெற்றோர்கள்ல இருந்து வந்திருக்கும். இப்ப நீங்க உங்களுடைய லைஃப் சைக்கிளயே நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். நம்ம குழந்தைங்களுடைய அறிவு நிலை எப்படி இருக்கு? இப்ப நம்மளுடைய அறிவ விட நிச்சயமா உங்க குழந்தைங்களுடைய அறிவு எவ்வளவு மேன்மை அடைஞ்சிருக்கு. அதே உங்க பெற்றோர்கள பாருங்க. நமக்கு நமக்கு சில சமயம் நினைக்க தோணும். ஏன் இவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்காங்க? ஏன் இவங்க இதெல்லாம் கத்துக்காம இருக்காங்க? இவங்க இப்படி இருக்காங்க? அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இப்ப நம்மள பார்த்து நம்ம பிள்ளைக நினைக்கும். ஏன் இவங்க இதெல்லாம் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன் இவங்க இதெல்லாம் கத்துக்க மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த உண்மை வந்து தெரியல. அந்த கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு புரியாததுனால, நமக்கு வந்து இந்த ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செயின் தான். சரிங்களா? அப்ப இந்த அறிவினுடைய பயணம், இந்த ஆன்மாவினுடைய பயணம் வந்து மகரிஷி சொல்ற மாதிரி விஞ்ஞானபூர்வமாக நம்முடைய பிறவி தொடர் அப்படிங்கிறது குழந்தைங்க தான். சரிங்களா? அப்ப ஏன் இந்த பிறவி தொடர் இந்த செயின் வந்து ஏன் பிரேக் ஆகணும்னு நினைக்கணும் இல்லையா? அப்ப இது அப்படியே கன்டின்யூ ஆகும். மேன்மை அடைஞ்சுகிட்டே இருக்கணும்னு தானே நம்ம நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்கிறப்ப தான் என்ன ஆகும்னா, உங்க ஜெனரேஷன் அடுத்தடுத்து உங்களுடைய அந்த தலைமுறையினர்கள் வந்து அந்த அறிவினுடைய அந்த மேனோக்கு பயணம் இல்லையா? இந்த ஆன்மா வந்து எப்படி பயணிக்கணும்னா, மேல் நோக்கி பயணிக்கணும். இதுல வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸே இதுல வந்து இருக்கு. இப்ப நம்மல்லாம் வந்து சேட்டலைட்லாம் விடுறாங்க இல்லையா? நெறைய சேட்டலைட் விடுறாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு லான்ச் பேட் இல்லையா? அத போட்டு, அதுல வந்துட்டு நெறைய அந்த கேரியர்ஸ் மாதிரி வச்சு, கடைசியா அந்த சேட்டலைட்ட வந்து வச்சுடுவாங்க. ஏன்னா, இந்த பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி இருக்கு இல்லைங்களா? அப்ப இத தாண்டி அந்த சேட்டலைட் போனா தான், அது பல நிலைகள்ல வந்து நமக்கு அது உதவியாக இருக்கும். இல்லைங்களா? அப்ப நெறைய விஷயங்கள வந்து நம்மனால தெரிஞ்சுக்க முடியும். மனிதனுடைய ஒரு அறிவே அதுதானே. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே மனிதனுக்கு 6வது அறிவுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இந்த மனிதனுக்கு மட்டும் தான் இந்த ஒரு தேடல், அறிவினுடைய மேன்மைங்கிறது மனித அறிவுக்கு இயல்பாகவே அது கொடுக்கப்பட்டிருக்குங்கிறப்ப, இவங்க அத ராக்கெட்ட அனுப்புறாங்க. அனுப்புறப்ப என்ன ஆகும் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போன உடனே ஒரு கேரியர் அது அப்படியே டிட்டாச் ஆகிரும். அப்புறம் அடுத்தது அந்த ஃபியல் எல்லாம் அத எடுத்துட்டு போகணும் இல்லையா? அப்ப அதெல்லாம் ஒவ்வொன்னா அப்படியே டிட்டாச் ஆயிட்டே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பூமியினுடைய ஈர்ப்ப தாண்டி அவங்க ஒரு ஒரு ஆர்பிட் ஏதாவது அவங்க குறிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு வர்றப்ப, அங்க வெறும் அந்த சேட்டலைட் மட்டும் தான் அங்க வந்து சுத்திட்டு இருக்கும். அப்ப அது கூட பயணிக்கிற அத்தன விஷயங்களும் என்ன ஆகும் அப்டின்னா, எல்லாமே உதிர்ந்துரும். அப்ப அது மட்டும் தான் அங்க போயி, அந்த புரோகிராம் எப்படி பண்ணியிருக்காங்களோ, அந்த விஷயங்கள வந்து நமக்கு சேகரிச்சு குடுக்குது இல்லையா?
அப்ப இந்த மாதிரிதான் இந்த பிறவியினுடைய ஒரு தொடரும் இப்படித்தான் இல்லையா? அப்படி நினைச்சு பாருங்க. அப்ப ஒவ்வொரு படிப்படியா நம்முடைய அறிவு என்ன ஆகுது அப்படின்னா, மேன்மை அடைந்து கொண்டே வருது. அப்புறம் ஏன் இத துன்பம், அது அது இருக்கக்கூடாது, வினைப்பதிவு தான் இந்த தேகத்த குடுக்குது, இப்படியெல்லாம் ஏன் நம்ம பல ஞானிகள் அதையெல்லாம் ஏன் அப்படி சொல்லி வச்சாங்கன்னா, அத நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுலயும் ஒரு அ சூட்சுமம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப அவங்க சொல்ற பிறவிங்கிறது எது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த பிறவிய சொல்றாங்கன்னா, இந்த உடற்பிறவிகள சொல்றாங்க. அதாவது ஒரு ஆன்மாக்கு உடற்பிறவிகளும் இருக்குது, அறிவு பிறவிகளும் இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த உடற்பிறவி இருக்கு பாருங்க. இந்த உலகத்துல பொறந்து, உடல் எடுத்து அந்த பிறவிகள் தான் அதுக்கு சில அ ஒ எ விதிமுறைகள் இருக்குது. சரிங்களா? இந்த உடல் பிறவிகள் நம்ம எடுக்கிறப்ப, அது இன்ப, துன்பம். இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, வறுமை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போராட்டம் இருக்கும். மகரிஷி நமக்கு அகத்தாய்வுல சொல்றார் இல்லையா? அது எதனால அப்டின்னா, நம்முடைய அறிவினுடைய குறைபாடுனால தான். அப்ப நினைப்பு அதாவது நம்ம எதிர்பார்ப்பு ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. 2க்கும் உள்ள வேறுபாடு இருக்கா? கவலைப்படுறோமா? நமக்கு தேவை ஒண்ணு இருக்கும், இருப்பு ஒண்ணு இருக்கும். 2த்துக்கும் நடுவுல டிஃபரன்ஸ் இருக்கா? அப்ப அது நமக்கு கவலைய குடுக்குதா? நம்ம ஒண்ணு நெனைப்போம், அடுத்தவங்க ஒண்ணு நெனைப்பாங்க. அப்ப நம்ம எண்ணத்துக்கும், மற்றவர்களுடைய எண்ணத்துக்கும் வேறுபாடு இருக்கா? அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன தருது? துன்பத்த வந்து குடுக்குது இல்லையா? அப்ப நெறைய போராட்டம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளுக்கும், இப்ப நம்ம லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளும் ஒண்ணா இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வேற மாதிரி இருக்குது இல்லையா? இன்னும் நம்ம குழந்தைங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள பாருங்க. அது நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் மாதிரி இருக்காது. அது வேற மாதிரி இருக்கும். எப்படி அ நம்ம ஹியூமன் லைஃப் இவால்வ் ஆகுதோ, ப்ராப்ளம்ஸும் பிரச்சனைகளும் அது என்ன ஆயிட்டே இருக்கு, இவால்வ் ஆயிக்கிட்டே தானே இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிந்தனை ஆற்றலும் என்ன செய்யணும்? இவால்வ் ஆனா தான், இன்னைக்கு வர்ற பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கணும்னா, நம்ம அந்த அறிவு நிலையே நம்ம தேங்கிட்டோம்னா, அது வந்து அங்க நடக்காது இல்லையா? அப்ப இன்னைக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்றதுக்கு, இன்னைக்கு காலகட்டத்துல குழந்தைங்க வந்து எவ்வளோ ஒரு அறிவுல வந்து சிறந்து இருக்காங்க. அவங்க அதையும் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா? அப்ப இப்படித்தான் நமக்கு வந்து சில அ அதாவது இது வந்து போன சிந்தனையில நான் சொன்னேன். லைஃப் இஸ் அன் இன்ஃபினிட் கேம் அப்படின்னு நான் சொன்னேன். கடவுள் வந்து நம்மள இதுல காய்கள இயற்கை என்ற பேராட்டக்காரன் காய்கள வந்து நகர்த்துறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த காய்கள நகர்த்துறது தான் இந்த பிறவி தொடர் அப்படிங்கிறது. அப்ப அந்தந்த அறிவு நிலைக்கு ஏற்ப நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, இந்த உடற்பிறவிகள் அப்படிங்கிறது துன்பமயமா இருக்கு. இப்போ ஒரு நிறுவனம் எடுத்துக்கோங்களேன். அந்த நிறுவனத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பிசிக்கலா ஒர்க்கர்ஸ் எல்லாம் நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடினமான வேலைகளா இருக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த மேல்நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதுக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த எம்டி அந்த மாதிரி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அறிவால வந்து அவங்க வந்து வேலை செய்வாங்க. அப்ப அந்த வேலைகளுடைய அ ஒரு பளு வேற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப இதே மாதிரி தான் மனிதனுடைய பிறவியிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த உடற்பிறவிகள் தான் வந்து இன்ப துன்பம், வறுமை, போராட்டம் இப்படி வந்து சிக்கல்கள். ஆனா மகரிஷி இந்த உடற்பிறவிகள கடந்து நம்ம அறிவு பிறவிகள் இன்டலெக்சுவல் எவல்யூஷன் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, எப்படி ஒரு ப்ரமோஷன் மாதிரி தான் இல்லையா? அப்ப ஒரு நிறுவனத்துல ஒருத்தரு அடிமட்டமா ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஒரு பியூனா ஜாயின் பண்ணுவாங்க ஒரு கம்பெனில. ஆனா அவங்க முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய போஸ்ட்ல அவங்க வந்து அவங்க லைஃப்ல வந்து அவங்க ரிட்டயர் ஆவாங்க. சரியா? அப்படித்தானே இருக்கும். இப்ப அது அந்த மாதிரி இல்ல. இப்ப 2 வருஷத்துக்கு மேல ஒரு நிறுவனத்துல மக்கள் இருக்கிறதே வந்து பெரிய இதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சூழல் சூழல் வந்து பெஸ்ட் அத விட பெருசு, அத விட பெஸ்ட் இது, அத விட பெஸ்ட் இதுன்னு இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி வந்து ஒரு எவல்யூஷன் வந்து இருக்குது. அது உண்மதான்.
அப்ப இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடல் பிறவிகளை வந்து நம்ம கடந்து அடுத்து நம்ம அந்த அறிவு நிலை அந்த அறிவு பிறவி நிலைக்கு நம்ம உயரணுங்கிறது தான் வந்து மகரிஷி இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம டைரக்டர் பெருமாள் ஐயா சொல்லுவார், நீங்க ஒரு தடவை உட்கார்ந்து நீங்க தவம் பண்ணுனீங்கன்னா உடல் பிறவிகள் பல எண்ணிக்கைய நீங்க கடந்து போறீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப நீங்க உடலே எடுக்காம பல உடற்பிறவிகளை நீங்க கிராஸ் பண்ண முடியும். எப்ப அப்படின்னா நீங்க உட்கார்ந்து நல்ல துரியாதீத தவம் செய்தீங்கன்னாலே அத நீங்க கடந்துடலாம். அப்ப இன்னும் நமக்கு எவ்வளவோ பெண்டிங் இருக்க வேண்டிய ஒரு உடற்பிறவிகள்லாம் சீக்கிரம் நீங்க தினமும் நீங்க நல்லா தவம் செஞ்சு 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 எப்பவுமே உங்க மனச தவநிலையிலேயே அந்த தவநிலைன்னா என்னது ஃப்ரீக்வன்சி தான். உங்க மன அலைச்சூழலை குறைச்சு அந்த இறைநிலையோடு டெல்டா தீட்டா ஆல்பா இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த நிலையில நீங்க உங்க மைண்ட டியூன் பண்ணி நிற்க 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 கண்டிப்பா இந்த உடற்பிறவி தொடர் அருந்து நம்மளுக்கு ப்ரமோஷன் எங்க, அது அறிவு நிலையில அறிவு பிறவிகள் எடுக்கிறதுக்கு ஹையர் லெவலுக்கு வந்து நம்ம போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கா இல்லையா, நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப எங்க எங்க அம்மாக்கு ஒருத்தர் வந்து இரங்கல் தகவல் போட்டிருந்தாங்க. அவர் சொன்னாரு, அவர்களுடைய ஆன்மா இறைவனுடைய திருவடியில் இளைப்பாறட்டும் அப்படின்னு ஒரு மெசேஜ் நல்லா இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. ரிலாக்ஸ், இளைப்பாறுதல்னா என்னதுங்க, ரிலாக்ஸ் அப்படிங்கிறது தான் இல்லையா. அப்ப இறைவனுடைய திருவடி அப்படிங்கிறது என்னது, க்ளோஸ் டு அந்த உச்சகட்ட நிலை இல்லையா. அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி குறைய குறைய நம்ம எல்லாம் எதை நெருங்குறோம் அப்படின்னா அந்த இறைத்தன்மைய நெருங்குறோம் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அந்த இறைநிலையோட போய் நம்ம இணையிறோம் தானே அர்த்தம். அப்ப அதை மீன் பண்ணிதான் நம்ம அந்த காலத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாந்தி அடையட்டும், அவங்க ஆன்மா சாந்தி அடையட்டும், இறைவனை அடையட்டும் இப்படின்லாம் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அறிவு நல்ல மேன்மை அடைந்து அது இன்னும் பல இயக்கங்களுக்கு அது உதவி புரியட்டும். ஏன்னா இறைநிலை எப்பேற்பட்ட இயக்கம் தெரியுமா. நீங்க அந்த பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம் இதெல்லாம் பாக்குறப்ப இறை சக்தியினுடைய இயக்கம் எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு வியப்பானது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா புரியும் சரிங்களா. அப்ப அந்த இறை இயக்கத்துக்கு இறைநிலையினுடைய அந்த பணிகளுக்கு நம்ம அறிவை நல்லா மேன்மைப்படுத்த அதுக்கு நம்ம உதவ முடியும், அதோட சேர்ந்து இயங்க முடியும். அப்படி இயங்குகின்ற ஒரு நிலையை அடைவதைத்தான் இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு நிலை வந்து நமக்கு தோன்றியது சரிங்களா. இப்ப இந்த வேலைக்கெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்றாங்க இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். இன்டர்வியூ முன்னெல்லாம் அந்த காலத்துல இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். அப்புறம் அந்த ரிட்டன் டெஸ்ட் வேணா வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஆளை தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. பெரிய நிறுவனங்கள்ல எல்லாம் நீங்க வேலைக்கு போனீங்கன்னா மினிமம் ஒரு 10 ரவுண்டு வந்து அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. ஒவ்வொரு திறமையையும் அவங்க சோதிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வெவ்வேறு ரவுண்ட்ல வந்து வெவ்வேறு விதமான அது மேல போக போக பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆயிட்டே இருக்கும். மேல போக போக அது ரொம்ப டஃப்பா இருக்கும். டிஃபிகல்டிஸ் வந்து அதிகமா இருக்கும். அந்த அறிவு சிறப்பா இயங்குனா மட்டும்தான் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்கனால வந்து நகர்ந்து போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பூர்த்தி செய்யும் பொழுதுதான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்லையா. சோ அந்த மாதிரிதான் இயற்கையில வந்து நிறைய ரவுண்ட்ஸ் வந்து நமக்கு அந்த சோதனைகள் டெஸ்ட். அப்ப இந்த பிறவி நமக்கு இந்த உடற்பிறவிகள் எல்லாமே அப்படி நிறைய ரவுண்ட்ஸ வந்து நம்ம அஹ் வெற்றிகரமா கடந்து செல்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதுல நம்ம எவ்வளவு கத்துக்க முடியும். அப்ப கற்றுக்கொள்ளணும்னா நீங்க விழிப்பு நிலையோட இருக்கணும். ஏன்னா விழிப்பு நிலை தான் நமக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கும். ஒரு பள்ளிக்கூடத்துல போய் குழந்தை தூங்கிட்டே இருந்தா என்னத்தை கத்துக்கிறோம். அப்ப முழிச்சு பாடம் என்ன ஆசிரியர் சொல்லி தராங்கங்கிறத கவனிச்சாதானே அதுக்கு அந்த பாடம் புரியும் இல்லையா. அதே மாதிரிதான் வாழ்க்கைங்கிற பள்ளிக்கூடத்துல நம்ம எவ்வளவு விழிப்பு நிலையோட நம்ம அந்த எதிர்கொள்றோமோ, வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்றோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு நிலையும்
அது மேன்மை அடைந்து நிறைய அந்த ரவுண்ட்ஸை வந்து நம்ம கடக்கிறதுக்கு வந்து இந்த பயிற்சிகள், இந்த மனவளக்கலை பயிற்சிகள் வந்து நமக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி, மகரிஷியினுடைய பயிற்சி மனவளக்கலை யோகா. உண்மையிலேயே வந்து நம்ம பிறந்து இன்ப துன்பங்களை அனுபவிச்சு இன்னும் போராடி இந்த பிறவிகளை கடக்கிறதுக்கு பதிலா ஒரு அருமையான ஒரு பயிற்சிகளை நமக்கு வடிவமைச்சு கொடுத்து ஒரு டபுள் ப்ரமோஷன், ட்ரிபிள் ப்ரமோஷன் மாதிரி நம்மள இந்த எவல்யூஷன்ல வந்து உதவுறது தான் மகரிஷியினுடைய பயிற்சிகள். இதுல நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விதி ஒண்ணு இருக்குது, சரிங்களா? அந்த ஒரு விதிய மட்டும் நீங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க கடைபிடித்தாலே போதும். அதுதான் என்ன அப்படின்னா இரண்டொழுக்க பண்பாடு, சரிங்களா? அப்ப விழிப்பு நிலையோட நம்ம செயல்படணும் வாழ்க்கையில. இரண்டொழுக்க பண்பாட நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம கடைபிடித்தாலே போதும். நம்ம ஆன்மா அப்படியே லேசாகி அப்படியே மேல இறைநிலைய நோக்கி அது பயணிக்க அது ஆரம்பிச்சோம். அது அங்க போய் இன்னும் பெரிய பெரிய பணிகள் அத செய்யறதுக்கு ஆயத்தமாக அது தன்னை வந்து தயார்படுத்தி. பொதுவா சொல்லுவோம் இல்லையா, ஒரு துன்பமயமா இருக்கிறப்ப மனசு ரொம்ப கனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறப்ப, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறப்ப, அப்பா மனசு எவ்வளோ லேசா இருக்கு அப்படிங்கிறத நம்மளே ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த ஆன்மாவுக்கு நம்ம கனம் கொடுக்க கூடாது. அதனுடைய பதிவுகளை எல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை இந்த மகரிஷி சொல்லியிருக்காரு இல்லையா, பாவப்பதிவுகளை போக்கும் வழிகள்னு நமக்கு அருமையா நமக்கு எல்லாமே என்ன பண்ணணுங்கிறத ஒரு மேப் போட்டு நமக்கு கொடுத்துட்டார், சரிங்களா? அப்படி இந்த ஆன்மாவினுடைய அந்த கனத்தை குறைச்சு அதை லேசாக ஆக்க ஆக்க எப்படி அந்த சேட்டலைட் மேல போய் அது மிக அரிய பணிகளை வந்து அது செய்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஆன்மாவினுடைய பயணம் வேற டைமென்ஷனுக்கு, உடல் பிறவிகளை தாண்டி அருமையான பிறவிகளை எடுக்கிறதுக்காக இது தொடர்ந்து பயணிக்கும். சோ அந்த ஒரு சிந்தனையோட இந்த மனவளக்கலை யோகா பயிற்சிகளை நாம பயில்வோம், வேதாத்திரியத்தில் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சிந்தனைக்கு செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றி.